ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரியா. டிரான்ஸ்லேட் ஸ்டோரி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரையும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வாழை படம் பார்க்கறதுக்காக தனியா போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைமா மூவி பார்க்கறதுக்கு தனியா எல்லாம் போறேன். சாரோட, அதாவது மாரி செல்வராஜ் சாரோட பயோபிக், அதாவது ஆட்டோ பயோபிக். அது எல்லாருமே நிறைய நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பா அந்த மூவியை போய் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா நான் போய் பார்க்கணுன்றதுக்காகவே ஆஃப்டர் லாங் டைம் நான் தியேட்டருக்கு போறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். Start. உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் ஆகஸ்ட் 31 சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணிருந்தேன் ஆன்லைன்ல. ஒரு ரெகுலர் பாப்கார்ன் காம்போ, ரெகுலர் பாப்கார்ன், உங்களோட ஏஜிஎஸோட பிராண்டு கோக்கு, அந்த பாட்டில், பிரேக், ஒரு சூப்பர்வான பிரேக் இடைவேளை, சூப்பர்வான மூவி. வாழை படம் ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அது வந்துட்டு அவரோட பயோபிக்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும். ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சர்ஸ் மேல வச்சிருந்த லவ்வா இருக்கட்டும், ஒரு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்ட விஷயமா இருக்கட்டும். ஆனா எல்லாருமே ரிவ்யூல பார்க்கும்போது அவர் வந்து ஜாதியை குறிச்சு நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜாதி பத்தின விஷயங்கள் எதுவுமே இல்லை. கஷ்டப்பட்டு பசியினாலையும் பட்டினியினாலையும் இருந்து வளர்ந்த ஒரு மனுஷனோட கதையா தான் அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது. அங்க வந்துட்டு என்னால படத்தை பார்க்கும்போது எந்த ஒரு ஜாதி குறிப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கு தோணல. அதுல அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கண்ணுக்கு தெரியல. அப்போ நான் அப்படி வந்துட்டு நான் அந்த படத்தை ஏதாவது ஒரு விதத்துல நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட மிஸ் பண்ணிருக்கலாம், சாரி. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்ல. சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு, ரொம்ப ரியாலிட்டியா. எனக்கு வந்துட்டு என்னோட அம்மாவோட ஊர்ல கிராமத்துல இருக்கிற எல்லா உறவுகளையும் பார்த்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ஒரு ரிசம்பிள் இருந்தது. எனக்கு நிறைய ஞாபகங்களை கொடுத்துச்சு. கடைசி சீன் சான்ஸ்லெஸ், அழுகாம அந்த தியேட்டர்ல இருந்து யாருமே வர முடியாது வெளியே. இது கூட எனக்கு அந்த தியேட்டருக்கு வெளியில வந்துதான் உங்களுக்கு கிட்ட வீடியோ பேசணும்ன்ற ஒரு இது இருந்தது. ஆனா என்னால அந்த ஃபீலிங்ஸோட வெளியே வந்துட்டு நம்ம பேசினா அது நல்லா இருக்காதுன்றதுனாலதான் நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுறேன். வாழைப்படம் சூப்பர். உங்களோட இதுல பார்க்கும்போது ஸ்டாரிங் கொடுக்கும்போது 5 ஸ்டாரே கொடுக்கலாம், 5 6 ஸ்டாரே கொடுக்கலாம். சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுல வந்துட்டு யாருமே நடிகர்களா நடிக்கல, வாழ்ந்திருக்காங்க படத்துல. அதுவும் மாரி செல்வராஜ் சாரோட கேரக்டர் பண்ணியிருக்க அந்த பையனோட ஆக்டிங் சான்ஸ்லெஸ்,
எனக்கு வந்துட்டு என்னோட டீச்சர் ஞாபகம்லாம் வந்தது. என் டீச்சர் வந்துட்டு என்கிட்ட பேசின விஷயங்கள், எனக்கு நான் அவங்க கிட்ட பேசின விஷயங்கள், அதெல்லாமே ஞாபகம் வந்தது. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல படம் பார்த்திருக்கோம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்த்திருக்கோன்ற ஒரு நல்ல ஃபீலோட வாழைப்படத்தை பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் மென்மேல வளர திருநங்கையா நிறைய பேர் சொல்லுவாங்க திருநங்கைகளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த நேரத்துல சொல்ற என்னோட ஆசீர்வாதம் எதற்காக பலிக்குதோ இல்லையோ, நீங்க மேலும் மேலும் வளர்றதுக்கு பலிக்கட்டும். கண்டிப்பா இன்னும் மேலும் மேலும் வளரணும். தேங்க்யூ சோ மச் சார், இந்த மாதிரியான ஒரு நல்ல படைப்பை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சோ மச்.